காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி. காங்கிரஸை பற்றி ஏதாவது பேசுங்கன்னா நாங்க அடிக்கிற அடி தாங்க மாட்டோம். அண்ணா 1967 அடிச்சாரு, ஒரு நாக் அவுட், இன்னும் எழுந்துக்கல. நாங்க தான் ஐசியூல வச்சிருந்து காப்பாத்தி கொண்டு வந்து இப்ப ஜெனரல் வார்டில் கொண்டு வந்து வச்சிருந்தோம். ஜெனரல் வார்டில இருந்து யாரோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான்னு கூட்டு போயிட்டாங்க, அதுக்கும் போயிட்டாரு. ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்திற்கு உடனடியாக கைது என்று சொல்லி பாய்கிறார்கள். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் சம்பந்தமான ஒரு கூட்டம் மண்டே நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா விவாதிக்கிற பொழுது பல விஷயங்கள், அது பார் இப்படி நடத்தணும், அப்படி நடத்தணும், கேன்சல் பண்ணணும், நாங்கள் கட்டணம் உயர்த்த போகிறோம், அப்படி இப்படின்னு தனியார் மயமாக்க போகிறோம்னு பல பிரச்சனைகள் பேசப்படுகிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏதாவது புகார்கள் இருக்கா, அந்த புகார்கள் வைத்து செந்தில் பாலாஜி அவரையும் கைது செய்யணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, அனிதா அண்ணாச்சியை கைது செய்தால் அம்பாசமுத்திரத்தில் வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு ஆள் இல்லாமல் ஆக்கிடலாம். செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தோம்னா கரூருக்கும் பெருந்துறைக்கும் தேர்தலில் வேலை செய்யாமல் ஆக்கிடலாம், தாராபுரத்துக்கும். எப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா இல்லை. இப்போ இன்னொரு பெரிய கான்ஸ்பிரசி மாதிரி நடந்துட்டு இருக்கு. மணல் கொள்ளைக்கு திட்டமிடுதல் என்று ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க. மணல் கொள்ளையை யாரை வச்சு நடத்தலாம் அப்படின்றதுக்காக. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே போல நம்ம ஒன்றிய பாஜக அரசு சொன்னதன் பேரில் அணு கனிமம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு உத்தரவையும் போடப்பட்டிருக்கு. இதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை, கேட்கவே இல்லை. எதிர்கட்சிகள் அதை பற்றி கேள்வி கேட்டால் அதை திசை திருப்புதல், அதுக்கு பதில் அளிப்பது இல்லை, அவதூறு பேசுது, அவங்க மேலேயே போய் பேசுறது. இந்த அரசு பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி தொடங்கினது, அதாவது 107 எம்எல்ஏக்களோட தான் இருக்கிறாங்கன்னு போது ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி வேணும்னு ஆளுநர் கேட்ட அன்னியில் தொடங்கினாரு குதிரை பேரத்தை நடிகர் விஜய் அவர்கள். லீமா ரோஸ் என்ன சொன்னாங்க, அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதிமுகவோட என்ன அவங்க டிமாண்ட் வச்சாங்களோ தெரியாது. அதுல இருக்கிற ஒரு பிரிவு எங்களுக்கு அமைச்சர் வந்தா போதும், ஒரு 8 அமைச்சர் 10 அமைச்சர்னு கேட்டாங்களான்னு தெரியல. உடனே அந்த கூட்டணி விரிவுனாங்க, பிரிஞ்சுதுனாங்க, ஏதோ ஒன்று நடந்தது. மாறாக என்ன நடந்ததுன்னா, திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள்லாம் அங்கே போனாங்க, கூட்டணி சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஆளுநர். ஆட்சி அமைத்த பிறகு சட்டமன்றத்தில் பதவியேற்பு நடக்குது. முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய கழக தலைவர் அவரை வீட்டில் வந்து சந்திக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் நேரா போய் சந்திச்சாரு. பிற கட்சி தலைவர்கள்லாம் சந்திக்க போறான்னாங்க. ஒன்னு முன்னாள் முதலமைச்சர் முறையில் பார்த்தாரு, கட்சியோட தலைவர் பார்த்திருக்காங்க, பிற கட்சிகளோட தலைவர்களையும் பார்த்திருக்காங்க. ஆனா அதிமுகவோட கட்சி தலைவர் என்ற முறையிலேயே பொதுச் செயலாளர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல. ஏன் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாருன்னு சந்திக்கல அவரை. மாறா யாரை போய் சந்திக்கிறாங்கன்னா, அதிமுகவிலே மறுபிரிவு ஒரு பிரிவு இருக்கிற அந்த ஒரு பிரிவு வரைக்கும் போய் சந்திக்கிறாரு ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறவர். எவ்வளவு பெரிய அட்டூடியும் அநியாயம் பாருங்க. இது குதிரை பேரத்தை முதலில் தொடங்கி வைத்திருக்கக்கூடியவர் யார் என்றால் நடிகர் விஜய், இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அவர் தான் A1 ஃபர்ஸ்ட். இதுல A1 ஆக்டர் 1, நம்பர் 1 ஆக்டர்ன்றதுக்காக சொல்ல வந்தேன். நீங்க A1 அக்யூஸ்ட் 1ன்னு நினைச்சுக்க போறீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, அவர் தான் முதல்ல போய் பேசுறாரு. ஒரு பிரிவோட போய் பேசுறது நாகரிகமானதா, அரசியல் பண்பு உடையதா, மரபு உடையதா, சட்டத்துக்கு உட்பட்டதா? ஆனா அவர் செஞ்சாரு. சரி, ஏதோ பேசிட்டு வராரு போறாருன்னா, போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படின்னா, அவர் உட்காரத்துக்கு சோஃபா செட் இருக்காதுன்னு சொல்லிட்டு கையிலேயே சோஃபாவோட போயிடுறாரு. ஆனால் சோஃபா செட் எடுத்துன்னு போய் போட்டு உட்காந்துட்டு கிளம்பும் போது அந்த சோஃபாவை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு. இது நல்ல ஒரு மெத்தடு. அவர் பிஜேபியோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணார். பிஜேபி சொல்லிச்சு, நான் ஒரு வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், நான் இங்கே ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணது இருக்குது, அந்த வாஷிங் மிஷினை கொண்டு போனீங்கன்னா எந்த குற்றத்தில் இருந்தாலும் அவங்களெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், நீ எடுத்துக்கோ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிச்சு வாஷிங் மிஷினை கொண்டு வந்தாங்க. வாஷிங் மிஷினில் என்னங்க பவுடர் போடணுன்னாங்க, உங்கள்கிட்டே இருக்கு பாரு லாட்ரி டிட்டர்ஜென்ட்னு ஒன்று இருக்குது, அது போட்டிங்கன்னா நல்லாவே க்ளீனிங் ஆகும்னு சொன்னாங்க. லாட்ரி டிட்டர்ஜென்ட் போட்டு தான் அவர் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இது இன்னைக்கு நடிகர் விஜய் செய்துக்கிட்டு இருக்க ஒரு செய்கைன்னு பார்த்தா, மோடியை விட ஒரு டபுள் பங்கு மாறிட்டார். எப்படின்னா, சோஃபா மாடலையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காரு. இந்த சோஃபா மாடல் கவர்மெண்ட்டுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்கிறத எங்களோட இளம் தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு சொல்வதைப் போல குதிரை பேரம், கழுதை பேரம், என்ன பேரன்றதெல்லாம் இல்லை, சோஃபா மாடலில் ஒரு பேரத்தை நடத்தி ஆஸ்ட்ரேடிங் மூலமாக ஆட்சியை தக்க வைப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கள் கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள், தாபாக்க வேண்டாம் என்று சொன்னவர்கள், கல்லாப்பெட்டி கூட்டணின்னு திமுகவோடு இருந்தவர்களை எல்லாம் விமர்சித்தவர்களை கூட்டிட்டு போய் சோஃபா மாடல் என்று கூட்டணியாக வைத்துக்கிட்டு அவங்கள ஆட்சி பொறுப்பில் சேர்த்துக்கிட்டார். ஓகே. ஆனால் அப்பவும் ஏன் வந்து இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்து கொண்டிருக்காங்கன்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இது அசிங்கமாக இருக்கேன்றாங்க. மக்கள் அளித்த தீர்ப்பு, மக்கள் அளித்த வாக்குக்கு மீறாக அவங்க ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துக்குள்ளாக இத்தனை பேர் ராஜினாமா செய்கிறாங்களே, இது முறையான கேள்வி எழுப்புகிறாங்க. அது பொறுத்துக்க முடியல ஒருத்தருக்கு, முதலமைச்சரால். சரி,
முதல் வச்ச அமைச்சரால். ஏன்னா முதலமைச்சர் எப்பயுமே பேச மாட்டார், உங்களுக்கு தெரியும். முதல் வச்ச அமைச்சர் தான் பேச முடியும். முதலாளிக்கு தானே தெரியும் எவ்வளோ முதலீடு போட்டிருக்குமோ, அவருக்கு தான் தெரியுன்ற முறையில் அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அதிமுக என்பது தாவேக்காவினுடைய இயல்பான ஒரு கூட்டணி. அதிமுகவில் இருக்கவங்க அத்தனை பேருமே தாவேக்காவுக்கு தான் வந்தாகணும், அதான் இயல்பு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா திமுகவை எதிர்க்கிறதுக்காக தொடங்கியது அதிமுக, அதே போல் தாவேக்கா அப்படின்னாரு. ஆனால் அதான் அதுக்கு அடுத்த கருத்து சொல்கிறாரு, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை விட்டு எல்லாரும் விலகி வராங்க. ஏன் தெரியுமான்னா, ஜெயலலிதா அம்மையாரை கைது செய்தது திமுக ஆட்சியின் போது அப்படின்னாங்க. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நேரடியாக உடனே கைது செய்யலை. சிவராஜ் பேட்டல் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இப்போ எப்படி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டாங்களோ, அது மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அன்றைக்கி ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க. அன்றைக்கி இருந்த நீதிபதி சொன்னார், இது சீரியஸ் அஃபென்ஸு, இதை இன்வெஸ்டிகேஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணும், ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதோடு நிறுத்தாமல் அவர் நோட் போடுறாரு, ஏன் இந்த அரசு காவல்துறை இன்னும் கைது செய்யவில்லை, கைது நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொன்னதனால் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் காவல்துறைக்கு உத்தரவிட்டார். நாகரிகமாக முறையாக சட்டம் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டார். பகல் வேளையில் நள்ளிரவில் அல்ல, கதவை உடைத்து கொண்டு அல்ல, தரதரவனை இழுத்து வந்தல்ல, பூஜையில் இருக்கிறவங்கள பூஜை செய்ய விட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு முறையாக அழைத்து சென்று கைது நடவடிக்கை செய்யப்பட்டவர். எதுக்கு? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஜெயலலிதா கலந்துக்கினாங்கண்ணா? இல்லை மும்மொழி கொள்கை எதிர்த்தோம்மா? இல்லை மாநில உரிமைகளுக்காக மாநில சுயாட்சிக்காக போராடினாங்கண்ணா? அதெல்லாம் இல்லை. சுப்பிரமணிய சாமி அவர்கள் அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது சொத்து குவிப்பு வழக்குக்காக டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட் கேஸ்ன்னு சொல்லி அவங்க போட்ட அந்த வழக்குக்கு அதுக்காக தான் கைது செய்யப்பட்டார்கள். இருக்கட்டும், சரி, அது ஏதோ ஒரு பக்கம், அதனால தான் அவங்களுக்கு வெறுப்புன்னாங்க. நான் கேட்குறேன், 2014 இதெல்லாம் யார் பேசுறது? அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசுகிறார், அம்மாவை கைது செய்யின கட்சியோடலாம் கூட்டணியா ஆச்சா பூச்சான்னு சொல்லி கேட்குறாரு. நான் இப்போ கேட்குறேன், திரு ஆதவ அர்ஜுனா அவர்களே, அரசியல் பற்றி அவருக்கு என்ன தெரியுன்றது எனக்கு தெரியல. நான் கேட்க வர்றது என்னன்னா, 2014ஆம் ஆண்டு பெங்களூரில் இதே போல் நீதிமன்றத்துக்கு போன இடத்துல கைது செய்யப்பட்டாங்களே, அன்றைக்கி கைது செய்தது யார்? அன்றைக்கி யார் ஆட்சி இருந்தது? அன்றைக்கி காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் தான் அது கைது செய்தது. அப்போ காங்கிரஸ் கைது செய்துன்றதுனால காங்கிரஸை இனிமேல் நான் கூட்டணியில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லுவாரா? இல்லை செங்கோட்டையன் சொல்லுவாரா? 21 நாள் கைது செய்தவர்கள் திமுகவினருக்குன்னாரு. காங்கிரஸ் கட்சி தான் அங்கே கைது செய்ச்சு. அம்மாவை கைது செய்த அந்த காங்கிரஸோட கூட்டணியில் இருக்க மாட்டேன், ஒன்று காங்கிரஸை வெளில அனுப்புவேன், இல்லை நான் வெளில போகிறேன், எனக்கு அமைச்சரே வேணாம், எங்கள் அம்மாவை கைது செய்த கட்சியோடு நான் கூட்டணி வச்சுக்கிட்டு நான் அமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன்னு செங்கோட்டையன் சொல்லுவாரா? கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான அளவுக்கு குதிரை பேரத்தை நடத்திவிட்டு இன்றைக்கும் அதிமுகவை ஒன்றொன்றாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா செய்ய சொல்லிட்டு ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு மிகப்பெரிய ஆவணமாக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோவிடம் விஜய் அவர்களே சொன்னாருன்னு சொல்லி அவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. முதலமைச்சர் விஜயே நீங்கள் உங்கள் எம்எல்ஏ அங்கே 2 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா உங்கள் கட்சியில் சார்ந்தவர் திமுகவில் எம்எல்ஏ ஆகிட்டவங்க அவங்கள ராஜினாமா பண்ணாங்கன்னா நான் அவங்கள வெற்றி பெற வைக்கிறேன்னு சொன்னாருன்னு அவர் தான் சொன்னார், பொதுக்குழுவில் சொன்னார், செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அது ஹார்ஸ் ட்ரேடிங் வராதா? குதிரை பேரம் கிடையாதா? இவ்வளோ மோசமான ஒரு அரசியலை முன்னெடுத்து விட்டு வாய்க்கிழியே பேசுகிற திரு ஆதவ அர்ஜுனா எப்படி பேசுகிறாருன்னா, கொஞ்சம் கூட மனசாட்சியோடு இல்லை, ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் விதைத்து கொண்டிருக்கிறார். டிஸ்இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால் என்ற பெயரில் எதற்கெடுத்தாலும் போய் பிரச்சாரம், அதை கட்டமைத்தல், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி போய் பேச வைக்கிறது, அந்த அவதூறுகளை வைத்தே ஒரு அரசியல் செய்வது, ஒரு பர்சனல் அட்டாக் என்ற முறையில் செய்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்வதன் மூலமாக இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு? கரூரில் நடந்தது எப்பேற்பட்ட கொலை தெரியுமான்றாரு, காவல்துறை வச்சு கொலை பண்ணப்பட்டதுன்றார். யார் முதலமைச்சர்? இப்போ நடிகர் விஜய் அவர் தான் முதலமைச்சர். இப்போ ஆக்டிங் முதலமைச்சராக இவர் இருக்கார், அது வேறு விஷயம். அதையாவது அவர் கேட்டு, ஏங்க இப்பெல்லாம் சொல்லியிருக்கே என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் விசாரணை நடந்ததா? ஏற்கனவே சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு, கேட்டவங்களே இவங்க தான். சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் இப்போ கரூருக்கு நான் போவேன்னு சொல்கிறதும், கரூரில் நான் போய் ஏதோ மக்களை பார்க்க போகிறேன், எதுக்கு? 41 பேரை கொண்டு போட்டோமேன்னு பிராயசித்தம் தேடுறதுக்காக போகிறாங்களா? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்காக போகிறேன்,
அவங்கள ஆறுதல் சொல்கிறதுக்கே மகாபலிபுரம் கூப்பிட்டு ஆறுதல் வச்சவர். உலகத்திலே செத்தவங்க வீட்டுக்கு போகாமல் செத்தவங்களை வீட்டு குடும்பத்தை கூப்பிட்டு ஆறுதல் சொன்ன பெரிய அறிஞர் அவர் தான். அப்பேற்பட்டவர் 278 நாள் ஆகுது, அந்த சம்பவம் நடந்து 278 நாள் ஆகுது, இதுவரைக்கும் அவர் போகலை. ஏன் முதலமைச்சராகி 55 நாட்கள் ஆகுது, இது வரைக்கும் போகலை. இப்போ போகிறேன்னு ஏன் முடிவு எடுக்கிறார்? இப்போ யார் தெரியுமா? அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கு சட்டத்துக்கு எதிரானது, முரணானது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இந்த மாதிரி போகிறது, அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளை டேம்பரிங் தி விட்னஸஸ்ன்னு வாங்க, அது போன்ற ஒன்றை செய்வதற்கு முற்படுகிறார்கள் என்பது ஒன்று. ரெண்டாவது என்ன காரணம்னா, எப்படியும் கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போனோம்னா இப்போ தான் வண்டி ஐயா நீன்னு கேட்கக்கூடாதுல்ல. அன்றைக்கி கொண்டுட்டு போனாங்களே, அன்றைக்கி செத்தாங்களே, செத்தவங்கள கூட பார்க்காம ஓடினீங்களே, இன்றைக்கி தான் வரீங்களான்னு கேள்வி கேட்ட போகிறாங்கன்றக்காக போகிறதுக்கு முற்படுறாரு. அடுத்த 10ஆம் தேதிக்கு போகிறேன்னு போகிறதுக்குள்ளே அவருக்கு என்ன அசிங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்தில் தான் இப்படி நடந்ததுனால்தான் தாவேக்கா மிகப்பெரிய எழுச்சி பெற்றுதுன்னு சொல்கிறாரு. தாவேக்கா அங்கே வெற்றி பெற்றுதா? கரூரில் வெற்றி பெற்றுதான்னா இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்னா, மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். மக்களுக்கு நன்றாக தெரிகிறது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய் 2 மணிக்கு இல்லை, 3 மணிக்கு இல்லை, 4 மணிக்கு இல்லை, 7 மணிக்கு வந்தார். காவல்துறை தடுக்குது, வேண்டான்னு சொல்லுது, அட்வைஸ் பண்ணுது. போனால் கூட்ட நெரிசல் ஏதாவது ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. என் ஷூட்டிங் எடுக்கணும், என் ரீல்ஸ் போடணும், நான் ஒரு ரூட் எடுத்துருக்கேன், அந்த ரூட் படி தான் நான் செயல்படுவேன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சி 41 பேர் செத்தாங்க. அன்றைக்கி பதில் சொல்கிறதுக்கு இல்லை, ஆறுதல் சொல்வதற்கு இல்லை, என்ன நடந்ததுன்னு பார்க்கல. வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கு ஓடி வந்து ஊருக்கு வந்தவர் போகவே இல்லை. இப்போ திருப்பி போகிறாருன்னா, போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா, அங்கே இருக்கிற எம்எல்ஏ யாருப்பா? தாவேக்காவா? இல்லை. யார் இருக்காங்க? அதிமுக. அப்போனா முதல்ல அவர் ரிசைன் பண்ண வை. அவர் ரிசைன் பண்ணால் தான் நாங்கள் நிற்பேன், அப்போ தான் அந்த பிரச்சாரத்துக்கு வருவேன், அப்போ தான் நான் பேசுறதுக்கு ஒரு அர்த்தம்னு சொல்லி, அதுக்கு ஒரு விஜயபாஸ்கரும் நேற்றுக்கு ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு போய் கட்சியில் சேர்ந்துருக்காரு. அவங்க 2 பேருமே அந்த 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர் உகார வச்சுக்கினே ஒரு அமைச்சர் பேசுகிறார். புதுக்கோட்டையும் கரூரும் எங்களுக்கு ஏற்கனவே கோட்டை, ஆனால் இவங்க வந்துக்கிறது சும்மா ஒப்புக்கு தான் வந்துக்கிறாங்க, பரவாயில்ல, நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. இப்படி ஒரு கேவலம். அதை 2 விஜயபாஸ்கரும் அமைச்சராக இருந்தவங்க அந்த கேவலத்தையும் பார்க்குறதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம், நமக்கு பிரச்சனை இல்லை, எதாவது போகட்டும். ஆனால் காவல்துறையை வைத்து கொலை நடந்தது என்று குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். இதுவரை காவல்துறை தலைவர் டிஜிபி நாட் ஆன்சர்டு. இந்த குற்றச்சாட்டை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்? மறுக்கிறாரா? ஏற்றுக்கொள்கிறாரா? என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரா? இது வரைக்கும் அவரும் சொல்லலை. உள்துறை செயலாளர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. அப்போ என்னென்னா, இவங்க என்ன வாய்ஸ் ஆஃப் இவங்களோட சீஃப் மினிஸ்டரோடவும் அந்த ஆட்சியோடவும் அந்த கட்சியோட வாய்ஸாகவே டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரியும் மாறிவிட்டால் நாட்டுக்கினுடைய பாதுகாப்பும் சட்டங்களும் எந்த வகையில் இருக்கும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இவ்வளோ மோசமான நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு சூழல் கண்டிப்பாக. இப்போ அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காருல்ல, போலீஸ் கொன்றுறதுன்றார். அவர் ஒரு அமைச்சர்ன்றதே மறந்துட்டார். ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே சினிமா ஷூட்டிங்கில் பேசுகிற மாதிரியே பழக்கம். அந்த மாதிரியே அவர் மினிஸ்டராக இருக்கனா எதுவாக இருக்கனா என்னன்னே தெரியாமல் காவல்துறை வைத்து கொன்றவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. காவல்துறை கொன்றது என்று சொன்னால், அப்படி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா காவல்துறை அதுக்கு விளக்கம் தரணுமா வேண்டாமா? நடந்தது சரி, எது நடந்ததுன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஏன் அங்கே நடந்த சம்பவத்தினுடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் காவல்துறைகிட்ட இருக்கும்ல? நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போட வேண்டியது தானே? போடலை. ஆனால் அவங்க செய்ய விரும்புவது எதுவென்றால், சிபிஐ வழக்கு இன்னும் கத்தி போல் நின்று கொண்டு இருக்கிறது. அதனால் அதை டேம்பரிங் தி விட்னஸ்ன்னு சொல்கிற மாதிரி, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற மாதிரி செய்வதற்காக முற்பட பார்க்குறார்கள். ஆமாம், அவங்கள மட்டுமே கிடையாது நான் சொல்ல வரது. அந்த ஊர் மக்கள், சம்பவத்து போது இருந்த மக்கள், விசாரணை போது அங்கே செய்யக்கூடியவர்கள், இவங்களை எல்லாரும் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திமுக மீது குற்றச்சாட்டும் காவல்துறை மீது குற்றச்சாட்டும் என்று வைப்பதற்கு என்ன முகாந்தரம் இருக்குது? வாட் இஸ் தி prima facie is having? எந்த முகாந்தரமும் இல்லாமல் தவறான ஒரு குற்றச்சாட்டை, பொய்யான குற்றச்சாட்டை
குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைத்து பொய் அவதூறுகளை மட்டுமே பேசி ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. மின்வெட்டை பற்றி பேசினா பேச மாட்டேன்றாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் பேச மாட்டேன்றாங்க, ஆணவ கொலைகள் நடக்குது, பாலியல் தொந்தரவுகள், பாலியல் வன்முறை நடக்குதுன்னா பேச மாட்டேறாங்க. ஏன் இப்போ நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு? திருநெல்வேலியில் எவ்வளோ பெரிய கொலை நடந்திருக்கு. ஒரு 5 வயது குழந்தையும் அவங்க அப்பாவையும் போகும்போதே வெட்டி கொண்டு இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் தலை தனியாக முண்டம் தனியான்னு சொல்லி வெட்டி போட்டிருக்காங்க. பட்ட பகலில் நடந்திருக்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. ஒரு முதலமைச்சர் பதில் சொல்ல, எந்த அமைச்சரும் பதில் சொல்ல. ஆனால் எப்படி இருக்காங்கன்னா, பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன்னு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் ஒப்புதல் தராங்க. ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி அமைச்சரவையிலேயே போய் இடம் பெற்றுட்டாங்க. இந்த ஆணவ கொலை விஷயங்கள்லாம் இப்போல்லாம் வந்து விசிகா பேசாது போகுது, என்னென்ன தெரியல. திமுகவோட இருக்கும்போது மட்டும் பேசுகிறாங்க. ஏன்னா திமுக பதில் அளிக்கும், அதனால் பேசுது. அங்கே பேசினாலும் பதில் அளிக்க இல்லை, கிடையாது. நீங்கள் யாருன்னா வந்துட்டு அவங்க கை தூக்கி ஒன்றா கூட்டணின்னு கை தூக்கி எதனா ஃபோட்டோ கிட்ட இருக்கா உங்ககிட்ட? மகாபலிபுரத்தில் கை தூக்கி அவங்க எல்லாம் ஒன்றா கூட்டணி இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஃபோட்டோஸ் இருக்கா? இருக்காது. ஏன்னா என்றைக்குமே அவங்க இவங்களெல்லாம் மறிக்கத்தே கிடையாது. இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட்டணியில் இருக்காங்க, பேசுறதும் கிடையாது. 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கி போட்டிருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு. திமுக சட்டமன்றத்திலேயே கண்டித்து எதிர்த்து நிறைவேற்ற முடியாது, நீ முழு நிதி தரணும், மாநிலத்தினுடைய உரிமை, மாநிலத்தினுடைய நிதி சுமையை ஏற்றக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டதை வாபஸ் வாங்கிட்டு இப்போ விபி ஜி ஒப்புதல் கொடுத்தாச்சு, ஒர்க் ஆர்டரே வர ஆரம்பித்தாச்சு. 5000 கோடி இன்றைக்கி லாஸ். 5000 கோடி இன்றைக்கி நமக்கு நிதி சுமை வரப்போகுது. நான் கேட்குறேன், விவசாயிகள் கடன் ரத்துன்னு சொன்னாங்க, விவசாய கடனுக்கு பணம் இல்லைன்னாங்க. இதுக்கு 5000 கோடி கூடுதலாக ஆக போகுது. ஆனால் அந்த 5000 கோடியை விவசாயிக்கு ரத்து செய்யறதுக்கு வர்றதுக்கு தர தயாராக இல்லை, அதுக்கு தர தயாராக இல்லை. ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றி இப்போ ஜின்னு கொடுத்தாங்கன்னா ஒன்றிய அரசுக்கு பயந்துக்கிட்டு அதுக்கு ஒப்புதல் தரத்துக்கும் 5000 கோடிக்கு ஒத்துக்கிட்டு இன்றைக்கி நிதி சுமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கார் விஜய்னா, தமிழ்நாட்டு மக்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை. தமிழ்நாட்டின் ஏழை எளியோரை பற்றி கவலை இல்லை, தொழிலாளர் பற்றி கவலை இல்லை, விவசாயிகளை பற்றி கவலை இல்லை. அவருக்கு தான் கவலை இல்லைன்னால கம்யூனிஸ்ட்டுகளும் கேள்வி கேட்கல, கம்யூனிஸ்ட்டு அது வரைக்கும் கேட்கல. திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்க சம்பவத்துக்கு அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிடணும்னு பார்க்குறாங்க, ஒப்புதல் கிடையாது, பெர்மிஷன் கிடையாது. ஏன்? அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரிசர்வேஷன் ஃபார் முஸ்லீம் இருக்குது, பிசி முஸ்லீம்னு இருக்குது. அந்த ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கக்கூடாதுன்னு யாராவது மத மாற்றத்தில் வந்திருந்தால் கூட அது பாதிக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு சட்டத்தை, ஒரு ஜியோவை திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் எங்கள் தலைவர் அவர்கள் போட்டிருந்தா அதை இப்போ கேன்சல் பண்ணுறாங்க. அதாவது நீதிமன்றம் அதை கேள்வி கேட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறது. இது வரைக்கும் ஒரு கண்டனம் இல்லை. யார் விஜய் பண்ணுவாரான்னு நம்ப வேண்டாம். இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு இது வரைக்கும் பேசவே இல்லையே, எங்கே போச்சு? ஏன் பேசலை? கண்டிக்க வேண்டாமா? இஸ்லாமியருக்கு பாதிப்புன்னா குரல் கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் பேசினா அமைச்சர் பதவி போயிடுமேன்னு நினைக்கிறாங்க பொழுது. அதனால் இங்கே அந்த கூட்டணியிற்கு போயிருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நீ இன்னவனா செஞ்சுக்கோ, எங்களுக்கு அமைச்சர் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. காங்கிரஸ் பற்றி சொல்ல தேவையில்லை, எப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு பினராயி விஜயனே சொல்லியிருக்காரு தெளிவாக. ராகுல் காந்தி அவர்கள் செய்கிற நடவடிக்கையெல்லாம் பார்த்தா பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வராமல் விடமாட்டார் பொழுதுன்னு பினராயி விஜயன் தான் சொல்லியிருக்காரு. அவரை பற்றி இவங்க வாய் திறக்க முடியாது. ஆனால் காங்கிரஸை பற்றி ஏதாவது பேசுங்கன்னா நாங்கள் அடிக்கிற அடி தாங்க மாட்டோன்னு. அண்ணா 1967 அடிச்சார், ஒரு நாக் அவுட்டு, இன்னும் எழுந்துக்கல. நாங்கள் தான் ஐசியூவில் வச்சுருந்து காப்பாற்றி கொண்டு வந்து இப்போ ஜென்ரல் வார்டில் கொண்டு வந்து வச்சுருந்தோம். ஜென்ரல் வார்டிலேருந்து யாரோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டும் கூட்டும் போயிட்டாங்க, அதுக்கும் போயிட்டார், அவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்களை அடித்தா நாங்கள் தாங்க மாட்டோமான்னு. அண்ணா அடித்து 50 வருஷம் ஆகுது, 55 வருஷம் ஆகுது, அடி வாங்கினது, நாக் அவுட் ஆனது, இன்னும் ஐசியூலேருந்து எழுந்து வந்துருக்குது, நாங்கள் தான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கே இந்த பேச்சு, இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் யாரையும் இந்த ஊரை விட்டு போங்க, அந்த ஊரை விட்டு போங்கன்னு சொல்லிங்கிறீங்க. எதுக்கு போனோம்? நீ பண்ணுற அட்டுவடியத்தெல்லாம் கேள்வி கேட்குறாரு எங்கள் உதயநிதி, எங்கள் இளம் தலைவர், எதிர்கட்சி தலைவர், மக்களுக்கான கேள்வியை கேட்கக்கூடிய தலைவராக இருக்கார். நீ கனிம வளத்தை கொள்ளை அடிச்சுன்னா கேள்வி கேட்கக்கூடாது. நீ டாஸ்மாகில் புதிய ரூல்லாம் கொண்டு வந்து கொள்ளை அடிக்க போகிறேன்னா அதை நாங்கள் கேட்கக்கூடாது. மின்வெட்டு செஞ்சினா மின்வெட்டு ஏன் செஞ்சேன்னு சொல்லி கேட்குறாரு. மக்களின் குரலாக அவர் இருக்கார். இவங்க இப்போ எங்களை வந்து ஆட்சி பொறுப்பு போச்சுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, கவலை இல்லை, அதை பற்றிலாம். மக்களோட நின்று கொண்டு இருக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர், மக்களுடைய மனதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர்.
அண்ணா சொன்னதை போல இருமொழி கொள்கை இருக்கும் வரைக்கும் இந்த அண்ணாதுரை தான் இந்த ஆட்சி நடத்துவதாக அல்ல, தமிழ்நாட்டை ஆள்வதாக அர்த்தம் சொன்னார் பாருங்க. அது மாதிரி தான் எங்களோட தலைவர் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ் இருக்கிற வரைக்கும் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள்வதாக அர்த்தம். 2500 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டுருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திராவிட மாற்றம் 2.0 தான் நடக்குதுன்னு அர்த்தம் சொல்லலாமா? நீ சொன்ன ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றத்துக்கு இது வரைக்கும் வரல. விவசாய கடனை ரத்துன்னு சொன்ன இது வரைக்கும் ஒழுங்காகவே நடக்கலை. 200 யூனிட்டு பவர் கட்டு இது பவர் கன்சப்ஷன் சொல்லியிருக்காங்க. யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? 303 யூனிட் வந்தவருக்கு எவ்வளோடான்னா வழக்கத்தை விட அதிகமாக வருது பில்லு. அப்போ என்ன அர்த்தம்? அது நீங்கள் யாருன்னா இருந்தால் பாருங்கள் இபி பில் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்போ அவர் கையெழுத்து போட்ட எதுவுமே முறையாக செயல்படுத்தாத ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியதாக, எல்லா வகையிலும் மக்களோடு நிற்கக்கூடியதாக, மக்களினுடைய குரலாக, மக்களின்காகவே குரல் கொடுக்கக்கூடியதாக திமுக இருக்கிறது. திமுகவின் தலைவர் இருக்கிறார், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறதுனால உனக்கு பொறுக்க முடியல. நீ பண்ணுற அட்டூழியங்களை, இப்படிப்பட்ட ஒரு குதிரை பேர அரசியலை இது வரைக்கும் நடந்திருக்கா? அதிமுக ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது கூட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கலைந்து விடும், உடனே திமுக ஆட்சி அமையன்னாங்க. புறவழியில் வருவதை என்னைக்கு நான் விரும்ப மாட்டேன்னு சொன்னவர் எங்கள் தலைவர். ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு கொஞ்சம் தான் தேவை, அந்த 12 பேர் தேவைன்றதுக்கே நாங்கள் அந்த முயற்சி எடுக்கலை. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஆட்சி நடத்துங்க, முறையாக நடத்துங்கன்றாரு. உங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏ நாங்கள் எதுக்கு பேசணும்? இதெல்லாம் எதுக்குன்னா வரப்போகிற இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு திராணியற்று இருக்கிறார்கள். ஏதோ இந்த தேர்தலில் மக்கள் ஏதோ கவனிக்காமல் கொள்ளாமல் ஏதோ ஒரு மோகத்தில் ஏதோ ஒரு கவர்ச்சியில் மயங்கி போய் புள்ள சொல்லிச்சு, பொண்ணு சொல்லிச்சு, குழந்தை சொல்லிச்சு, ஏதோ ஒன்று நினச்சி ஓட்டை போட்டுட்டேன், இந்த ஓட்டால் தான் தோக்க போகிறாங்களா திமுக, இல்லைன்னு நினச்சேன் போட்டேன்னு இன்றைக்கி மக்கள் பேசுகிறாங்களே. அந்த நிலைமை இடைத்தேர்தலில் நடக்காது என்பது தான் இன்றைக்கு நம்ம டிஃபேக்டோ முதலமைச்சர் முதல் வைத்த அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு பதறார். அதனால தான் பார்க்குறாரு, அடப்பாமல் இந்த இடைத்தேர்தலை நம்ம தோற்றோம்னா நம்ம கவர்மெண்ட் உண்மையிலே விழுந்துருமோ, இந்த கூட்டணியெல்லாம் பிரிஞ்சுடுமோ, நம்ம வெளிச்சம் வெளியில் வந்துடுமோன்ற அச்சத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, எல்லார் மேலே பொய் வழக்கு, பொய் அவதூறு, அவங்கள கைது செய்வேன்றது, இப்போ கைது செய்யறதுக்கு அலையிறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறத விட்டாச்சு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் இல்லை, அடிப்பட்டவங்களுக்கு கொலை ஆனவங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கக்கான குற்றவாளிகளை கைது செய்யலை. ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சரை கைது செய்வதற்கு மட்டும் இவ்வளோ அலையிறாங்க. இந்த அளவுக்கு காட்டுறாங்கன்னா வெறுப்பரசியலை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வெறுப்பரசியலும் அவதூறு அரசியலும் இந்த மாதிரி டிஸ்இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக கேவலமான ஒரு அரசியல் தன்மையை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு புது அநாகரிகமான அரசியல் தன்மையை தமிழ்நாட்டில் நுழைய வைத்திருக்கிறார். அதனையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவராய், அதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவராய், குடைந்து எடுக்கக்கூடியவராய், இப்பொழுது இல்லை என்றாலும் மிக விரைவில் உங்களை வீழ்த்தக்கூடிய தலைவராக எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற காரணத்தினால் உன்னால் பொறுக்க முடியாமல் வேணா லண்டனுக்கு போயிடும். நாங்கள் ஏன் போனோம்? மக்கள் எங்களோட இருக்காங்க, நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். மக்களை நாங்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, மக்கள் எங்களை யாரும் என்றைக்கும் விட்டும் கொடுக்க மாட்டாங்க. நீ மக்களை ஏமாற்ற பார்க்கிறாய், அதை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டாது திமுக என்பது தான் எங்களுடைய நிலை. இடைத்தேர்தல் காரணமாக தான் முன்னாள் அமைச்சர் அனிதா கைதுன்னு சொல்றீங்க. ஆனால் முன்ஜாமீன் கேட்ட நீதிபதி அவர் பேசியிருக்கக்கூடியது முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மாண்பை குலைக்கக்கூடியவர்கள் பேசியிருக்காரு, அவருக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி முன்ஜாமீனை ரத்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? அவர் பேசுனதை திமுக ஏற்றுக்கொள்கிறதா, ஆதரிக்கிறதா? இல்லை, அவங்க பேசுனது சரி தப்புன்னு நான் பேசவே இல்லை. அப்படி இருக்குன்னா அது வேறு. நீதிமன்றம் அதை ரத்து செய்த உடனே கைது செய்ய வேண்டிய அளவுக்கு பெரிய குற்றம் அல்ல. ஒரு அப்பாவியும் பிள்ளையும் அதே திருநெல்வேலியில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வெட்டி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் குற்றவாளிகளை கைது செய்ய வைக்கலையா? குற்றவாளிகளை நடமாட விட்றீங்களா? அதை விட்டுட்டு உங்கள் முதலமைச்சரை பற்றி பேசிவிட்டாங்கன்னா மட்டும் உங்களுக்கு பொத்துன்னு வந்துடுச்சு. அதானே முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னார். சிஎம் அங்கிள் ஒருத்தர் பேசுனார், அதெல்லாம் முறையான பேச்சா? இன்டாலரன்ஸ், ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத தன்மையை காட்டுகிறார்கள். எதுக்கு? இன்னும் 2 நாள் கழிச்சு கைது பண்ணிக்கோ, அவ்வளோ பெரிய குற்றம்னா விசாரணைக்கு கூடு. நீங்கள் இப்படி பேசுறது முறையா இல்லைன்னு கேளு. எவ்வளோ பெரிய அஃபென்ஸுக்கே விசாரணை பண்ணிட்டு தாண்டா இனிமேல் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றங்களே தீர்ப்பு வழங்கியிருக்கு. இன்னும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாட்டில் என்ன பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதனால் நகர்ந்துருக்கு. ஆதவ இருக்குன்னா போடலையா? செடிஷன் போடலையா? போட்டு அந்த ட்விட்டர் எடுத்தாரா இல்லையா? உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் காப்பி இருக்கா இல்லையா? நேபாளம் மாதிரி நடந்தது போல் பூட்டானில் நடந்தது போல் நடக்கும்னு போடலையா? அன்னைக்கு
திமுக அரசுன்னா கைது செஞ்ச உடனே திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தபொழுது எங்களுடைய தலைவர் சொன்னார், மாண்போடு சொன்னார், எந்த ஒரு கட்சி தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான், எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பாதுகாத்தவர் எங்களுடைய தலைவர். அந்த தப்புக்கு காரணமானவரையும் வேண்டாம், அது விரும்பி செய்யலன்னு பாதுகாத்தவர் எங்கள் தலைவர். ஆனால் அவரை பற்றி அவதூறாக பேசினவர், வாங்கலை தொட்டு பாருங்களேன், எங்கே உட்காந்து தொட்டு பாருங்களேன்ற மக்களோட மக்களாக நின்று இருக்கணும். நீ அதை விட்டு ஓடி வந்துட்டு நான் வீட்டிலே தான் உட்காந்துருக்கேன் வாங்கலை, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் யாருமே அவங்க கட்சிக்காரங்களே பார்த்த மாதிரி தெரியல. அவர் பேசினார் அப்போ அதெல்லாம் அவதூறுகள் இல்லையா? ஆளுநர் மதுரையில் ஆய்வு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரையும் எஸ்பியெல்லாம் கூப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திமுக எதிர்கட்சி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதே போல் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள், வித்யாசாகர் அவர்கள்லாம் இது மாதிரி ஒரு விஷயத்தை செய்த போது கடுமையான கண்டனத்தை திமுகவினுடைய தலைவர் செய்தார். அன்றைக்கி எதிர்கட்சி தலைவர். எந்த ஊருக்கு ஆளுநர் ஆய்வுக்கு போனாலும் அங்கே நாங்கள் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை காட்டினோம். பிறகு ஒரு பிரச்சனைக்காக அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய தலைவர் அவர்கள் அதே பன்வாரிலால் புரோஹித் அவர்களை பார்க்கறதுக்காக ஒரு மனு கொடுக்கறது போன போது எதுக்கோ இல்லை, அந்த நீட்டுக்காக 7.5 அவங்க அது கொடுத்துருக்காங்க, அது ஒப்புதல் தாங்கன்னு சொல்கிறதுக்காக போய் கேட்க போயிருந்தார். அப்போ கேட்குறாராம் பன்வாரிலால் புரோஹித், கேட்டாராம் கவர்னராக இருக்கிறவர். இது நேரடியாக சொல்லப்பட்ட செய்தி. அண்ணன் டிஆர் பாலு அவருக்கு ரொம்ப நெருக்கம் பழக்கமாக அப்போ இருந்தபோது, அவர் அமைச்சராக இருந்தபோது, அதனால் நல்லா தெரியும்னு, பாலுஜி நான் அப்படி செஞ்சது தப்பாக உங்களுக்கு கோவமா, ஏன் நீங்கள் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க போது, யூ ஆர் நாட் ஏ எக்ஸிக்யூட்டிவ், யூ ஆர் கான்ஸ்டியூஷனல் ஹெட், நீங்கள் செஞ்சது தப்புங்க, கண்டிப்பாக கண்டனம் தெரிவிப்பேன். இப்பயும் உங்களை பார்க்க வந்திருக்கோம், உங்கள் மாண்புக்கு உரிய பொறுப்புக்கு மாண்பை கொடுத்து நாங்கள் மரியாதை கொடுத்து வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் நாளைக்கே திரும்பி ஆய்வுக்கு போனீங்கன்னா அந்த முதலமைச்சர் கையாளாகாமல் இருந்தாலும் நாங்கள் தடுப்போம்னு சொன்னார். அதே தான் இப்பயும் சொல்கிறோம். 5 வருஷம் திமுகவோட ஆட்சி இருந்தது, எங்கேயாவது கவர்னர் இப்படி ஆய்வு போனாரா? போகிறது முறையாது, சட்டத்தில் இடம் இருக்கா? ஆனால் இன்றைக்கி போகிறாரு, வாய் திறக்காமல் இருக்கிற முதலமைச்சர், கேட்கறதுக்கு வக்கில்லாமல் இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் ஒரு கவர்னர் ஆய்வுக்கு போகிறாங்கன்றது இது வரைக்கும் கேட்கல. ஏன்னா வாய்மூடி இருக்கிறதுக்கு காரணம் சிபிஐ வழக்கு இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, ஹார்ஸ் ட்ரேடிங் மேலே அவங்களுக்கு வழக்கு போடலாம், இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்கிறதுனால ஆளுநரை பற்றி கேட்க மாட்டார்.